நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாட்டு அருமருந்தொரு தனி மருந்து அம்பலத்தில் கண்டேனே அப்படிங்கிற முத்துத்தாண்டவருடைய கீர்த்தனை. இதில் அந்த பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை மருந்து அப்படின்னு அவர் சொல்கிறார். இதே பத்ராச்சல ராமதாசும் அவருடைய பாட்டில் ராமஜோகி மந்து கொனரே அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போனா இந்த அனுபவத்தை பெற்றவங்க எல்லாருமே கூட இதை ஒரு மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோயை தீர்க்கக்கூடியது மருந்து அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பிறவி பிணியை நீக்கக்கூடிய மருந்து இந்த பரம்பொருள். ஆனால் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற இந்த சூழலில் நம்ம மாட்டிண்டு இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு அப்பாற்பட்டு இந்த சோலை லிபரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு உதவக்கூடியது இந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அரு மருந்தொரு தனி மருந்து அம்பலத்தில் கண்டேனே, அரு மருந்தொரு தனி மருந்து அம்பலத்தில் கண்டேனே, அரு மருந்தொரு தனி மருந்து அம்பலத்தில் கண்டேனே, அருமருந்து. அருமருந்து அருமையான ஒரு மருந்து, அரிதான ஒரு மருந்து. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை. இந்த மருந்து தனி மருந்து அப்படின்னா யுனிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில். அந்த மாதிரி இந்த மருந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாத ஒரு மருந்து. இது ஒரு யுனிக்கான மருந்து. இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா எங்கே கிடைக்கும் அப்படின்னா நமக்குள்ளே தேடிக்கணும். அந்த பரம்பொருளை நம்ம அடையிறதுக்காக ஒரு வழியாக இருக்கக்கூடிய மருந்து. இதை இவர் எங்கே பார்த்தார் அப்படின்னு பார்த்தா அம்பலத்தில் கண்டேனே. இது எங்கே தெரியும் அப்படின்னா, இந்த பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நேராக உள்ள நம்ம தலைக்கு உள்ள தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்பலத்தில் தான் அதை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்பலம் அப்படிங்கிற இடத்துல தான் நான் கண்டேனே அப்படின்னு சொல்கிறாரு. நான் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு இவர் முத்துத்தாண்டவர் சொல்கிறார். அது எப்படி இருந்தது, அதனுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. திருமருந்தோடல் பாடும் மருந்து தில்லை அம்பலத்தாடும் மருந்து, திருமருந்தோடு பாடும் மருந்து தில்லை அம்பலத்தாடும் மருந்து, இருவினைகள் அறுக்கும் மருளே ஏழையடியார்க்கு இறங்கும் மருந்து. திருமருந்துடன் பாடும் மருந்து. திரு அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கடவுளுக்கு சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். திருமேனி அப்படின்னு கடவுளுடைய மேனியன் நம்ம சொல்கிறோம். திரு அப்படின்னாலே அது கடவுளுக்கு சார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஆன்மாவுடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது இந்த மருந்தை யார் கண்டு அதை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னா, திருமருந்துடன் பாடும் மருந்து. இங்கே நம்மளுடைய லயமும் அவங்களோட லயமும் சேர்ந்து ஒன்றி போய் இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு. தில்லை அம்பலத்தாடும் மருந்து. இந்த காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதில் போய் லயிச்சு அதில் கூட போய் ஒன்றி போகிறதுக்காக நம்மளை வழிகாட்டும் மருந்து அப்படின்னு சொல்லலாம். இரு வினைகள் அறுக்கும் மருந்து ஏழை அடியார்க்கிறங்கும் மருந்து. இரு வினைகள் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக அது வருது அப்படின்னா, நமக்கு நல்லது கெட்டது, நல்ல கர்மா கெட்ட கர்மா இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே அறுக்கும் மருந்து. அப்படின்னா என்னென்னா, இதை நியூட்ரல் பண்ணி வைக்கிறது. நான் நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல கர்மா வருது கெட்ட கர்மா வருது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இரு வினைகளையும் அறுத்து நியூட்ரல் ஆக்கி அந்த பரம்பொருளுடைய நம்ம சேர்க்கறதுக்காக மருந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரபிரம்ம நிலையை அடையணும் அப்படின்னா இதை நம்ம அறுக்கணும். இதை அறுக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணக்கூடிய மருந்து தான் இந்த தில்லை அம்பலத்தில் இருக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஏழை அடியார்க்கிறங்கும் மருந்து. ஏழை அப்படின்னா இங்கே காசு பணத்தில் ஏழை கிடையாது. தன்னுடைய பிறவி பயன் என்ன அப்படின்னு தெரியாமல் மாயையில் அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே ஏழை.
ஞானத்தில் ஏழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்து இந்த பரம்பொருளை கண்டறிந்தவங்க அந்த மாதிரி ஏழை அடியாருக்கு, அந்த அடியார்களுக்கு இறங்கும் மருந்து, அவருக்காக இறங்கி வந்து அவங்கள கைப்பிடிச்சு தூக்கி கொண்டு போய் தன்னோடைய போய் சேர்த்துக்கிறார். அதுக்கு உதவக்கூடிய மருந்து தான் இந்த அம்பலத்தில் நான் கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். கொன்றை தும்பை அணிந்த மருந்து, கோதை மீது படர்ந்த மருந்து, மன்றுள்ள நின்றாடும் மருந்து, மாணிக்க வாசகர் கண்ட மருந்து. எப்பேற்பட்ட மருந்து அப்படின்னா கொன்றை தும்பை அணிந்த மருந்து. இந்த காஸ்மிக் டான்ஸ் நடக்கும்போது தும்பைப்பூ அப்படிங்கிறது வெண்மையான நிறம், இதில் கொன்றை அப்படிங்கிறது வந்து கோல்டன் கலரில் இருக்கக்கூடியது. இந்த கொன்றை பூ, தும்பைப்பூ இது எல்லாத்தையுமே வந்து சில்வர் லைனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஷைன் வந்து வித் அ சில்வர் லைனிங் அது வந்து இப்படி அணிந்து இருக்கு அந்த மருந்து. பரம்பொருளையே மருந்து அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. கோதை மீதில் படர்ந்த மருந்து. இதை இங்கே வந்து கோதை மீதில் படர்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கிறத விட நம்ம ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் ஜீவாத்மா வந்து பார்வதி அப்படின்னு சக்தி ரூபம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா சிவன் அப்படிங்கிறது வந்து பரமாத்மா. இந்த சிவனும் சக்தியும் ஒன்று சேரணும். இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மா கூட இந்த சிவனோட சேர்றதுக்கு உதவக்கூடியது தான் இந்த அம்பாள், இந்த சக்தி ஸ்வரூபம். அப்போ அது மேலே இப்படி படர்ந்து அது வரும்போது தான் யூ வில் பி ஏபிள் டு எலிவேட் யுவர் சோல் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம மீனிங்காக எடுத்துக்கணும். மன்றுள்ளே நின்றாடும் மருந்து. மன்றுள்ளே நின்றாடும் மருந்து. மன்றம் அப்படின்னா சபை. நம்ம வந்து அம்பலவாணன் என்ன சொல்கிறோம்? சித் சபேசன், சிதம்பரநாதன். அந்த சித் சபையில் ஆடக்கூடியவன் தான் சிதம்பரநாதன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி அங்கே ஒரு மன்றம் இருக்குது. அந்த மன்றத்தில் நின்றாடும் மருந்து அப்படின்னு நம்ம இந்த மீனிங்கை எடுத்துக்கணும். மாணிக்க வாசகர் கண்ட மருந்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க இந்த முத்துத்தாண்டவர் வந்து மாணிக்க வாசகரை வந்து முன்னோடியாக எடுத்துட்டுருக்கார். அவர் வந்து பார்த்துருக்கார் இந்த மருந்தை. இப்போ நீ வந்து கடவுளை பார்த்தியா அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன வழி நடத்துகிறவர் பார்த்துருக்கார், எனக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்துருக்காங்க, ஸோ நான் அவங்க வழியில் போகிறேன், ஸோ நானும் பார்த்துருக்கேன், ஸோ நானும் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்று நம்ம பண்ணணும், இல்லை யார் அதை நல்ல விஷயங்களை பண்ணுறாங்களோ அவங்களோட நம்ம சேர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கருத்தாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ மாணிக்க வாசகர் கண்ட மருந்து அப்படின்னா மாணிக்க வாசகரே பார்த்த மருந்து, அவரை நான் முன்னோடியாக எடுத்துட்டுருக்கேன், அதனால நானும் அந்த வழியில் போகிறேன், இது அப்பேற்பட்ட புண்ணியமான ஒரு மருந்து அப்படிங்கிறது தான் இங்கே முத்துத்தாண்டவர் நமக்கு விளக்கமாக சொல்கிறார். இந்திரனானவர் வானவர் போற்றும் இருடிகள் தமக்கேற்ற மருந்து, சந்திர சூரியர் காணாமருந்து, தானே முளைத்து தழைத்த மருந்து. இந்திரனானவர் வானவர் போற்றும். வானவர் அப்படின்னா அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்திரன் இந்த மாதிரி வானவர்கள் எல்லாருமே போற்றக்கூடிய மருந்து. ஆஹா, என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. இருடிகள் தமக்கேற்ற மருந்து. தவம் பண்ணக்கூடிய முனிவர்கள் இருக்காங்க இல்லையா, இருடிகள்னா அவங்க தான். தமக்கு ஏற்ற மருந்து, அவங்களுக்கு இது ஏற்ற மருந்து அப்படின்னு சொல்கிறார். அவங்கெல்லாம் பார்த்த மருந்து. ஆனால் இது எப்பேற்பட்ட மருந்து அப்படின்னா சந்திர சூரியர் காணா மருந்து. இங்கே விசேஷம் என்ன அப்படின்னா, சந்திர சூரியர் பார்க்காத மருந்தா அப்படின்னா அவங்க தான் வந்து உலகத்துக்கே வந்து லைட்டை கொடுக்குறாங்க, ஒளியை கொடுக்குறாங்க. சந்திரனும் சூரியனும் பகலில் ஒருத்தர் இரவில் ஒருத்தர்னு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மருந்து எங்கே இருக்குது அப்படின்னா நமக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. உலகத்துக்கே வெளிச்சம் காட்டி உலகத்தையே வழி நடத்தும் இந்த சந்திர சூரியன் வந்து
இந்த மருந்தை பார்க்க முடியாது. இது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்குள்ள நம்ம அறிஞ்சு நம்ம போய் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மருந்து இருக்குது. தானே முளைத்து தழைத்த மருந்து அப்படின்னா இதை யார் கண்டுபிடிச்சா, இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா அதுக்கு ஆதி அந்தம் இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தானே முளைத்து தழைத்த மருந்து, தழைத்து எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மருந்து. திருத்தி தித்தி என்றாடும் மருந்து, தேவாதி மூவர்கள் காண மருந்து. திருத்தி தித்தி என்றாடும் மருந்து, தேவாதி மூவர்கள் காண மருந்து. கருத்தை திருத்தி இருக்கும் மருந்து, காலனை காலால் உதைத்த மருந்து. எப்படி ஆடின்னு இருக்கு, திருத்தி தித்தி தை என்று ஆடின்னு இருக்கு. அப்படின்னா நம்ம இது வந்து சொற்கள், டான்ஸ் ஜதிகள் அப்படிங்கிற மாதிரி. திருத்தி தித்தி என்றாடும் மருந்து அப்படின்னு இந்த தாத்தை என்றாடுவார், அவர் தத்தித்தை என்றாடுவார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி திருத்தி தித்தித்தை என்றாடும் மருந்து, தேவாதி மூவர்கள் காணா மருந்து. தேவாதி மூவர்களுக்கு இது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. நம்ம பல காரண ஜென்மாக்கள் இல்லை நம்ம வந்து பூமியில் பிறந்த அவதாரங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது தேவாதி மூவர்களுக்கே கிடைக்கல. பிரம்மா விஷ்ணு சிவனுக்கே கிடைக்கக்கூடியாத ஒரு அருமையான ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி அப்படின்னா இந்த பரம்பொருள் அப்படிங்கிறது வந்து அனந்தால இருக்குது. இது வந்து நார்மல் பீப்புளுக்கு கிடையாது, இந்த தேவாதி மூவர்களுக்கு கூட கிடைக்காத மருந்து. இப்போ கிருஷ்ணர் அவதாரம் பண்ணப்ப மண்ணை அள்ளி அவர் தின்னாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணை அள்ளி ஏன் தின்னார் அப்படின்னா இந்த மாதிரி மகான்கள் எல்லாரும் பிறந்த இந்த பூமி, இந்த மண்ணில் தானே அவள் காலடி பட்டிருக்கு, அதை நான் கொஞ்சம் வாயில் ருசித்து பார்க்குறேனே அப்படின்னு கிருஷ்ணர் மண்ணை திங்கிறார் அப்படின்னு ஒரு சில கான்டெஸ்டில் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதும்போது கூட என்ன தவம் செய்தனை யசோதால வந்து இந்த இந்திரன் இவங்க பிரம்மன் இவங்க எல்லாருமே கூட யசோதையை பார்த்து ஜெலசி ஃபீல் பண்ணுறாங்களாம். நமக்கு கிடைச்சதா, இது கிடைக்கலையே, கூடவே இருப்போம் பட் ஆனால் அவங்க கிட்ட நெருங்கி இருக்கும். ஆனால் வந்து அந்த தொட்டிலில் போட்டு ஆடக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சிது அப்படின்னா யசோதைக்கு தான் கிடைச்சிது. அதே மாதிரி புரந்தரதாசரும் சொல்கிறாரு, ஜெகதோத்தாரணா ஆடிசதளை யசோதா அப்படிங்கிறார். இந்த ஜெகத்தையே உத்தாரணம் பண்ணக்கூடிய அந்த கிருஷ்ணரை வந்து தொட்டில போட்டு இப்படி ஆட்டிட்டியம்மா அப்படின்னு சொல்கிறார். அப்போனா என்னன்னா இந்த மனுஷ ஜென்மா எடுக்கும்போது தான் சில விஷயங்கள் வந்து அனுபவிக்க முடியும். நம்ம ரமணராக இருக்கட்டும், மகா பெரியவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்க வழிகாட்டுறதுக்காக, சில அனுபவங்களை பெறத்துக்காக, சில அனுபவங்களை நமக்கு வந்து எடுத்து காட்டுறதுக்காக, இந்த மூவரும் அந்த மாதிரி தான். இந்த அவளுடைய அனுபவங்களை எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி தேவாதி மூவர்கள் காணாம இருந்து அவங்களுக்கே கிடைக்காத ஒரு மருந்து அப்படின்னு சொல்றாரு. கருத்தை திருத்தி இருக்கும் மருந்து. கருத்தை திருத்துறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பூமியில் பிறந்திருக்கோம், பிறந்த உடனே மாயையில் என்ன ஆகிறது அப்படின்னா நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், திருப்பியும் நம்ம எங்கே போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இந்த சூழலில் நம்ம மாட்டின்னு சுற்றிகிட்டே இருக்கோம் இல்லையா. அந்த கருத்தை திருத்தி இருக்கும் மருந்து, அந்த மாயையை போக்கி நம்மளை திருத்தி வழிகாட்டி நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, பரம்பொருளோட நீ போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்தை திருத்தி இருக்கும் மருந்து. காலனை காலால் உதைத்த மருந்து. இங்கே நிறைய பேர் காலனை அப்படின்னா யமனை உதைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது நம்ம அப்படி லிட்டரல் மீனிங் எடுத்துக்காம ஔவையார் வந்து விநாயகர் அகவல்ல சொல்லியிருக்காங்க, மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கரித்தறிவித்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்னன்னா காலால் உதைத்த மருந்து அப்படின்னா லிட்ரல் மீனிங் லெக்கு கிடையாது. இந்த மூச்சு மூலாதாரத்துலேருந்து மூச்சை எழுப்பி சகசிராரத்துக்கு கொண்டு போய் அது அங்கே நிறுத்தி அம்பலவானனை கண்டு அது உதைத்த அப்படின்னா லிட்ரல் மீனிங்கை உதைத்தன் கிடையாது. இதை நம்ம புஷ் பண்ணி எழுப்பினாதான் வந்து இது மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடி சொல்கிறோம் இல்லையா, அந்த மூச்சு, இந்த மூச்சில் தான் எல்லாமே இருக்குது.
அந்த காற்றில் வந்து நம்ம அந்த சக்தியை எழுப்பி அந்த மருந்தை நம்ம கண்டறியணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அகெயின் புனரபி ஜனனம் புனரபி மனனம் அப்படிங்கிற அந்த சுழலில் மாட்டாமல் டைம்லெஸ்ஸாக இந்த ஆன்மாவை முக்தி பெறத்துக்கு வழிகாட்டக்கூடிய மருந்தாக தான் நம்ம இந்த அருமருந்து தனி மருந்து அம்பலத்தவானனுடைய மருந்தை நான் கண்டேனே அப்படின்னு முத்துத்தாண்டவர் இந்த பாட்டில் அருமையாக சொல்கிறார்.